வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க போகிறேன். முதல் செய்தி, டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. சிறப்பு விருந்தினராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டார். இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, அவர் திருவாசகத்தை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா அவர்கள் திருவாசகத்தை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருல்ல, அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நல்லா என்ஜாய் பண்ணார். இன்னொரு விஷயம் என்னென்னா, கூடிய விரைவாக அஃபிஷியலாக இதை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அந்த ஆல்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் அறிவிச்சிருக்காரு. சில நாட்களுக்கு முன்பாக இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை தமிழக அரசாங்கம் ஏற்பாடு பண்ணாங்களே, அந்த விழாவில் தமிழக முதல்வர் இளையராஜா அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. தமிழ் இலக்கியங்களை இசை வடிவத்தில், உங்களுடைய வாய்ஸில் இசை வடிவத்தில் நீங்கள் வெளியிடணும், ஆல்பமாக வெளியிடணும் அப்படின்னு முதல்வர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் அதற்கான பணியை நான் தொடங்கிட்டேன், இசை வடிவத்தில் தமிழ் சங்க இலக்கியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இசை வடிவத்தில் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலையை அப்படின்னு ஒரு ஹாப்பி அப்டேட்டை இளையராஜாவும் தெரிவிச்சிருக்காரு. சரி, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகலாம். இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்தோனையே ஒரு வரி சொல்லியிருக்காருங்க. பொங்கல் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன வரி தெரியுமா பேசியிருக்காரு? பொங்கல் ஹேஸ் பிகம் எ குளோபல் ஃபெஸ்டிவல். உலக பண்டிகை ஆயிடுச்சு பொங்கல், உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பண்டிகை ஆயிடுச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. பொங்கலை குளோபல் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கலாட்டா பண்ணால் எப்படி முட்டாள்தனமாக இருக்கும்? அதே முட்டாள்தனத்தை தான் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே பண்ணிக்கிருக்காங்க. மும்பை இன்டர்நேஷ்னல் சிட்டி, மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொன்னதுக்கு மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு உருட்டிக்கிருக்காங்க. மோடி அவருடைய ஸ்டைலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு விஷயத்தை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணும்போது புகழ்றாங்கன்னு அர்த்தம். ஆனால் தாக்கரே பிரதர்ஸு அதை அப்படியே நேர் எதிராக எடுத்து வச்சுக்கிட்டு 2-3 நாளாக உட்காந்து அழுதுக்கு இருக்காங்க. ரெண்டாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம்? சென்னையில் புத்தக கண்காட்சி நடந்துக்கிருக்குல்ல, இந்த புத்தக கண்காட்சியில் ஹிந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் விற்பனை ஆயிருக்கு. உடனே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகங்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தினமலரில் இது சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படிங்கிற புத்தகம் மறுபதிப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு முன்பாக பலமுறை மறுபதிப்பு செய்யப்பட்ட புத்தகம் தான் இது. 1965 முதன்முறையாக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுச்சு. இந்த புத்தகத்தை எழுதினது யாரு? ஈழத்து சிவானந்த அடிகள் அப்படின்னு பலராலும் மதிக்கப்படக்கூடிய தமிழறிஞர் தான் இந்த புத்தகத்தை எழுதினாரு. ஹிந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்னு அப்போ தலைப்பு கொடுத்திருந்தாரு. அந்த டைட்டிலை மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்னு இப்போ டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1965 ஈழத்து சிவானந்த அடிகள் அவர்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்துக்கு அப்போது ஈவேரா, அண்ணாதுரையெல்லாம் உயிரோடு இருந்த காலகட்டம் தான். அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை, அந்த புத்தகத்துக்கு தடையெல்லாம் விதிக்கப்படலை. இப்போ எதுக்காக தடை விதிக்கப்படுது? இதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரமா? அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வியூஸை வெளியிட உரிமை இருக்கல, கான்ஸ்டிடியூஷன் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கல. பிறகு எதுக்காக 1965 தடை செய்யப்படாத புத்தகம் இப்போ தடை செய்யப்படுது, பறிமுதல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு தினமலரில் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பாஜகவினர் ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டுக்கு கேள்விகள் எழுப்புறாங்க. இது 2. 3வது, ஜெர்மனியுடைய சான்சலர் கர்நாடகா வந்திருக்காரு. ஜெர்மனி பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நாடு, லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் கண்ட்ரீஸில் இப்போது ஜெர்மனி பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது, நம்ம இந்தியா 4th பிளேஸில் இருக்குது. அந்த ஜெர்மனியுடைய சான்சலர் கர்நாடகா வந்திருக்காரு. கர்நாடகாவுடைய முதல்வர், துணை முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை நேரடியாக வெல்கம் பண்ணி கர்நாடகாவில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கணும். அவரை சிஎம்மும் போய் வெல்கம் பண்ணலை, டெப்புட்டி சிஎம்மும் போய் வெல்கம் பண்ணலை. மைசூருக்கு போயிட்டாங்க ராகுல் காந்தியை வெல்கம் பண்ண. தங்களுடைய சிஎம் நாற்காலி சேரை தக்க வைத்துக் கொள்வதற்காக சித்தராமையா மைசூர் போனார். டிகே சிவகுமார் சித்தராமையா கிட்ட இருக்கக்கூடிய சிஎம் சேரை பிடுங்குவதற்காக அவர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்காக மைசூர் போனார். கர்நாடகா மக்களுடைய நலனில் இவங்க 2 பேருக்கும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பாஜக பெரும் போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.